வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. அன்பு குழந்தைகளே, நாம் குட்டி ஸ்லோகங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், குட்டி துதிப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் அம்பாளை பெண் வடிவில் துர்கா லட்சுமி சரஸ்வதி என்று மலைமகள், திருமகள், கலைமகள் என 3 வடிவிலே வழிபடுவது நமது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்று வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள். அந்த அடிப்படையில் இன்று நமது உள்ளங்கையிலேயே அவர்கள் 3 குடியிருப்பதை குறித்த ஒரு ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம். அந்த ஸ்லோகம் இதுதான்: கராக்ரே வசதே லட்சுமி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே சிதா கௌரி, பிரபாதே கரதர்சனம். அதாவது நமது உள்ளங்கையின் நுனியிலே திருமகள் லட்சுமி வாசம் செய்கிறாள், மத்தியிலே கலைமகள் சரஸ்வதி வாசம் செய்கிறாள், நமது உள்ளங்கையின் அடிப்பகுதியில் கௌரி பார்வதி தேவி வாசம் செய்கிறாள். ஆகவே நமது உள்ளங்கையை தரிசிப்பதன் மூலமாக லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி ஆகிய 3 தேவியரையும் தரிசிக்கிறோம் என்று இந்த பாடலின் பொருள். நாம் தினமும் காலையில் எழுந்தவுடன் நம்ம 2 கைகளையும் நன்றாக தேய்த்து நமது உள்ளங்கைகளின் தரிசனத்தை நாம் பார்த்து இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். இதுவாறு சொல்லுவதன் மூலம் நமக்கு ஒரு நன்னம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். அந்த நாள் மகிழ்ச்சியாகவும் துவங்கும். ஆக நமது காரியத்தில் வெற்றி பெற இந்த ஸ்லோகத்தை மனனம் செய்து நாம் தினமும் சொல்ல கற்போம். அதன் மூலமாக பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய 3 தேவியரையும் வணங்கி மகிழ்வோம். அந்த ஸ்லோகத்தை மீண்டும் ஒரு முறை சொல்வோம். கராக்ரே வசதே லட்சுமிகி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே சிதா கௌரி, பிரபாதே கரதர்சனம். கராக்ரே வசதே லட்சுமிகி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே சிதா கௌரி, பிரபாதே கரதர்சனம். ஆக நமது உள்ளங்கையிலேயே 3 தேவியர்களையும் தினந்தோறும் காலையிலே தரிசனம் செய்து நமது நாளை இனிய நாளாக துவக்குவோம். மீண்டும் ஒரு முறை அந்த ஸ்லோகத்தை சொல்லி பார்ப்போமா? கராக்ரே வசதே லட்சுமி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே சிதா கௌரி, பிரபாதே கரதர்சனம். கராக்ரே வசதே லட்சுமிகி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே சிதா கௌரி, பிரபாதே கரதர்சனம். கராக்ரே வசதே லட்சுமி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே சிதா கௌரி, பிரபாதே கரதர்சனம். தினமும் இந்த ஸ்லோகத்தை நாம் காலை எழுந்ததுடன் உள்ளங்கையை பார்த்து சொல்லி அந்த நாளை இனிய நாளாக துவக்குவோம். இது போன்ற ஸ்லோகங்களை தொடர்ந்து கேட்க பாரத மணித்திருநாடு சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.